திருச்சிற்றம்பலம். புண்ணியம் கோடி வரும், பொய் வாழ்க்கை ஓடிவிடும். எண்ணியது கைகூடும், ஏற்ற துணை நன்னிடவே. வாழ்வில் வளர்வொழியாம் வள்ளல் விநாயகனை நாளெல்லாம் வாழ்த்துவோம் நன்றி. வாழ்வில் வளமும் நலமும் பெற்றிட வழித்துணை விநாயகரை வணங்குங்கள். மூவிரு முகங்கள் போற்றி, முகமொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அனுக்கிரகமூர்த்தி ஆதிசிவன் 63 நாயன்மார்களையும் தேடிச் சென்று அருள்பாலித்தவன். தன் அடியார்களை சோதித்து பார்ப்பதில் ஆனந்தம் கொள்பவர் சிவபெருமான். திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார். திருநாவுக்கரசருக்கு சூளையை கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசகனாருக்கு காலை கொடுத்து ஆட்கொண்டார். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே இறைவன் எழுந்தருளி அவர்களை பல சோதனைகளுக்கு பிறகு ஆட்கொள்ளுகிறார். சோழ வளநாட்டிலே சீர்காழி பதியிலே சிவபாத இறுதியர் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தான் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் சிவபாத இறுதியர் திருக்குளத்திற்கு நீராடச் சென்றார். அப்பொழுது தானும் உடன் வருவேன் என்று சொல்லி ஞானசம்பந்தர் அடம் பிடித்தார். தாயார் பகவதி அம்மையாரோ அவனை அழைத்துத்தான் செல்லுங்களேன் என்று கூறினார்கள். சரி என்று அந்த பிள்ளையை அழைத்து சென்று குளக்கரையில் நிற்க வைத்துவிட்டு, நீ இங்கேயே அமர்ந்திரு, நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன் என்று குளத்தில் இறங்கிய சிவபாத இறுதியல் நீரில் மூழ்கினார். சித்த நேரம் வெளியே வராததை கண்ட அந்த குழந்தை மேற்கு நோக்கி அழுதது. அம்மா அப்பா என்று அழுதது. அது மேற்கில் நோக்கி அழுதபோது அங்கே ஒரு தோணியப்பர் சிவனாலயம் இருந்தது. அந்த ஆலய கோபுரத்திலிருந்து கண்ணுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியை அழைத்து, குழந்தை அழுகிறான், அவனுக்கு பால் கொடுத்து விட்டு வா என்று சிவபெருமான் உமாதேவியாரிடம் கூறினார். உடனே உமாதேவியார் பொற்கிண்ணத்தில் பாலை சொரிந்து அந்த திருஞான சம்பந்தருக்கு அந்த பாலை கொடுத்தார். அப்படி அந்த ஞானப்பால் குடித்ததால் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் குடித்ததால் சம்பந்தர் திருஞான சம்பந்தரானார். அப்படி அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து விட்டு சிவபெருமானும் பார்வதியையும் மறந்து விட்டார்கள். குளத்து நீரில் இருந்து எழுந்த சிவபாத இறுதியார் பிள்ளையை பார்க்கிறார். வாயிலே பால் உண்ட வடு தெரிகிறது. அங்கிருந்து வந்து, யார் கொடுத்த எச்சில் பாலை குடித்தா என்று குழந்தையை அடிப்பதற்காக கையை ஓங்குகிறார். அப்பொழுது அந்த குழந்தை அந்த கோபுர வாயிலை காட்டி அப்படி சொல்லுது, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சூழலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. காதில் தோடு போட்டிருந்தான், மாட்டின் மேலே வந்திருந்தான், உடம்பு பூரா திருநீர் பூசியிருந்தான், தலையில் சந்திரனை வச்சிருந்தார், அவர் தான் எனக்கு அந்த பாலை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். எனவே திருஞான சம்பந்தருக்கு திருஞான சம்பந்தர் என்று பெயர் வர காரணம் ஞானப்பால் அருந்தியதால் அவருக்கு அந்த ஞானம் ஏற்பட்டது. எனவே திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சிவபெருமான். அன்புடன் மகிழ்வித்து மகிழும் ஈசன் மகன். நன்றி, வணக்கம், வாழும் நாள் வரை.